தூங்கா நகரமான மதுரையில் இருக்கோம் கைஸ். ஸோ மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்காக மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். கரெக்டாக மாட்டுத்தாவணியிலேருந்து 8:10 வந்து இந்த பஸ் எடுப்பாங்க. அண்ட் கோயம்பேடு ரீச் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 4:45 போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ரைட் நவ் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தூங்கா நகரமான மதுரையில் இருக்கோம் கைஸ். ஸோ மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்காக மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஆம்னி பஸ் ஸ்டாண்டில். வந்து ஒரு ரெய்னியான ஒரு டே. ஸோ அந்த டைம் வந்து ஏசி பஸ் புக் பண்ண போகிறதில்ல, நான் ஏசி ஸ்லீப்பர் பஸ் தான் புக் பண்ண போகிறேன். நான் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸுன்னு சொல்கிறீங்க, என்ன பஸ்ஸுன்னு கேட்டிங்கன்னா திரு ட்ராவல்ஸில் தான் இந்த வாட்டி ட்ராவல் பண்ணி என்னோடய லாகிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ ஆம்னி பஸ் நிற்குதோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நிறைய புக்கிங் கவுண்டர்ஸ் இருக்கும் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா திரு ட்ராவல்ஸ்னு சொல்லிட்டோம். நம்மளோட புக்கிங் கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா 7. திரு ட்ராவல்ஸ் வந்து என்னென்ன ரூட்டில் ஃபஸ்ட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ மதுரை டு சென்னை ஒரு ரூட் ஆப்ரேட் பண்ணுறாங்க, மதுரை டு பாண்டிச்சேரி ஒரு ரூட் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அண்ட் மதுரை டு பெங்களூர். இந்த 3 ரூட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். தூரல் போட ஆரம்பிச்சிச்சு, ஷர்ட்லாம் நனைஞ்சிச்சு, உங்களுக்கே பார்த்தா தெரியும். இன்னும் சாப்பிடல. நமக்கு பஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:10 தான். ஸோ பக்கத்தில் போய் நம்ம சாப்பிட்டுட்டு வந்து நம்மளோட ட்ராவலாக கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், பரோட்டா சாப்பிட்டேன். சீரியஸாக டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் சாப்பிட்டேன். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 ஆகுதுங்க. கரெக்டாக நம்மளோட வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ச்சர் கேட்டுட்டு வந்து 7 கவுண்டருக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு போட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தாங்க. மற்ற டீடைல்ஸ்லாம் அப்படியே போக போக. ஸோ பார்த்திங்கன்னா BS4 மாடல் நான் ஏசி 2+1 ஸ்லீப்பர். வணக்கம் ப்ரோ. நாங்கள் திருக்குறள் வந்து இருக்கோங்க. வண்டியில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணி பாருங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோ இது மற்றபடி இது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ரிட்டர்ன் காசு வாங்கிக்குவோம். அது சார்ஜரு, ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. ஓகேண்ணா. மற்றபடி சீட்டு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமான இந்த ரூட்டில் ஓட்டுறீங்க, மதுரை டு சென்னை ரூட்டில்? நாங்கள் வந்து ஒரு 7 மாதம் ஓட்டுறோம். ஓகேண்ணா. ஆன் டைமுக்கு நம்ம ரீச் பண்ணிடுவோமாண்ணா? அதுவும் கரெக்டாக ரீச். தேங்க்யூ கைஸ். நான் ஏசி ஸ்லீப்பர் பஸ் உள்ள எல்லாமே நீட்டாக இருக்குங்க. பெட்ஷீட் தரமாட்டாங்க நான் ஏசியில் எப்பயுமே. இது என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். மொபைல் ஹோல்டர் இருக்குது, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்கு. ஸ்பீட் இல்லாமல் அடாப்டர் யூஸ் பண்ணி போடுற மாதிரியே இருக்குது. அது ஒரு சூப்பர் ஃபெசிலிட்டினே சொல்லுவேன். அண்ட் ரீடிங் லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அண்ட் அப்படியே வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு லக்கேஜ் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லோவர் பர்த்தில் வந்து உட்காந்துட்டோம்.
மழையில் ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன், செம்ம மழை ஃபுல்லாக. அண்ட் உள்ளே வந்து உட்காந்ததை பற்றி பார்த்தீங்கன்னா சீட்டோட கம்ஃபர்ட் பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், என்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லி. லோவர் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பேஸ்மாக கால் நீட்டி படுக்கிற அளவுக்கு தாராளமாக லெக் ஸ்பேஸ் இருக்குது. கரெக்டாக விக்ரவாண்டி தோல் தாண்டி பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து கேஎம்எஸ் அக்ரீம் பிரியாணின்ற ஒரு ஷாப்பில் தான் வந்து பஸ்ஸு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜுக்கும் ஒரு ஹோட்டல் அண்ட் நான்வெஜ்ஜுக்கு ஒரு ஹோட்டல், ரெஸ்ட் ரூமும் உள்ள அவைலபிளாக இருக்குது. டிக்கெட்டோட காஸ்ட் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். அதாவது நான் ஏசி ஸ்லீப்பரில் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 700 ஆகுதுங்க. ரெட் பஸ்ஸில் வித் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 750 கிட்ட வந்துருச்சு. பட் இவங்களுக்குனே வந்து திரு ட்ராவல்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விலை இன்னும் கம்மியாக டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டிரைவரை நான் சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் டைம் புக் பண்ணுறப்ப நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பண்ணுறேன். ஏன்னா ரெட் பஸ்ஸோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குதுன்னா நமக்கு ஒரு பெனிஃபிட் தரேங்க. பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்கிறப்ப சார்ஜிங் பாயிண்ட்லாம் ஒர்க் ஆகிருந்தது கைஸ். ஸோ நான் அது வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பேசஞ்சர்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, லேப்டாப் ஒரு 2 இடத்துல கனெக்ட் பண்ணிட்டு பஸ்ஸில் வந்து சர்க்யூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே சார்ஜிங் பாயிண்ட் ஒர்க் ஆகல, மெயினே வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். என் மொபைலும் சார்ஜ் இல்லை. ஸோ அப்புறம் டிரைவர் என்கிட்ட கொடுத்து அவர் ஒரு 1/2 hour போட்டு கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கேபின் ரைட் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே தான் ஒரு மாசான ஒரு கேபின் ரைட் இருக்குது, சூப்பராக இருக்கும். என் கூட ட்ராவல் பண்ணுவாங்க, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கலாம்.
ஹாய் கைஸ், டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1:30 ஆகுது. 2:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பயோடெக் வந்து உளுந்தூர்பேட்டையில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர்டேக், அதாவது வந்து கவர்மெண்ட் பஸ் ஆகட்டும் இல்லை ஆம்னி பஸ் ஆகட்டும் நிறைய பஸ் ஓவர்டேக் பண்ணி அந்த சூப்பராக ஓடிட்டு இருந்தாரு. உளுந்தூர்பேட்டையில இருந்து சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 190 இல்லை 192 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டிராவல் ஆரம்பிச்சதே நம்ம தூக்கல ரொம்ப டயர்டாக இருந்தேன். சரி கொஞ்ச நேரம் அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம லாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹலோ கைஸ், டைம் வந்து எக்ஸாக்ட் பார்த்தீங்கன்னா 4:50 ஆகுது. நம்ம வந்து நல்லா தூங்கிட்டோம் கைஸ். ஸோ வந்து நான் ஏஞ்சி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் வந்துருச்சு. ஸோ இந்த பஸ் எடுத்துக்கிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் கிளாம்பாக்கம் வந்துட்டு கிளாம்பாக்கத்துலேருந்து மதுரை பைபாஸ் எடுக்க மாட்டாங்க. தாம்பரம், குரோம்பேட்டு, வடபழனி, கிண்டி வழியாக கோயம்பேடு ரீச் பண்ணிடுவாங்க. 20 மினிட்ஸ் டிலே ஆனால் கூட கரெக்டாக ஆன் டைம் வந்து கோயம்பேடு ரீச் பண்ணிட்டாங்க. ஹோப் எல்லாருக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான லாக்ல சந்திக்கிறேன். டாடா.